ஒரு பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ட்ரேடிங் அப்படின்றது என்ன, அதில் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்தாவே நேராக நீங்கள் F&Oக்குள்ளே வந்துடாதீங்க, அதில் என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்கும் ஒரே ஒரு வீடியோ, அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நேரடியாக வந்து என்னென்ன பங்குச்சந்தையில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது முதல் சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம். வார்த்தையாக ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் அதில் டீட்டெயிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு டிமெட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. புதுசாக இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குற கம்பெனி எல்லாமே ஒரு காலத்தில் இந்த மார்க்கெட்டுக்கு பப்ளிக் இஷ்யூ பண்ணி வந்த கம்பெனி தான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி எல்லாமே வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு, டெய்லியும் வாங்கிறது விற்கிறது அப்படி நடந்துகிட்ருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய கம்பெனியோட வளர்ச்சிகளை பொறுத்து அவங்களும் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதை பொறுத்து அவங்களுடைய பங்குகள் ஏறுது இறங்குது. சில கம்பெனி இந்த பங்குச்சந்தையை விட்டு டீலிஸ்டான போன கம்பெனிகளும் இருக்குது. இதுதான் பொதுவாக இப்போது நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது கம்பெனிகள் பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா பங்குதாரராக ஆகிறது அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஐபிஓவில் என்னென்ன கம்பெனிகள் போன வருஷம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டராக வந்து ரிஸ்க்கே இல்லாமல், எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது பங்குச்சந்தை அப்படின்னாலே, ரிஸ்க் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்மளுடைய ஈவந்தோ நீங்கள் ஒரு லாங் டேர்மாக ஒரு ப்ராசஸாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கூட இதில் சில கம்பெனிகள் வந்து உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நல்ல விஷயமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த ஒரு அக்கௌண்ட்டு மூலிமா மட்டும் பப்ளிக் இஷ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீட்டில் இப்போ அப்பா அம்மா ஒய்ஃபு, ஒருவேளை உங்களுக்கு பசங்க மைனராக இருந்தால் கூட அவங்களுக்கும் மைனருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது நீங்கள் டைரெக்டாக கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க இன்னும் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, மாமனார் மாமியார், அந்த மாதிரி உங்களால் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்கோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க டிமெட் அக்கௌண்ட் த்ரூவில் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் மூலியமும் நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு அந்த ஒரு அக்கௌண்ட்டில் 5 லாட்டு 4 லாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதாவது நம்ம 1 லாட் போட்டால் தான் வரல, 4-5 லாட் போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தப்பு. அதுக்கு பதிலாக நீங்கள் 5 அக்கௌண்ட் வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு லாட் அப்ளை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும்பொழுது அலாட் பண்ணும்பொழுது அந்த லாட்ரியில் விழும்பொழுது அதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேரையும் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போது ஒரு கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்து, இப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் எத்தனை ஐபிஓ வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து 2 ஐபிஓ வந்து வந்திருக்கு. ஜோதி ஆட்டோமேஷன் வந்தது, அதுக்கப்புறம் மெட் ப்ளஸ் நினைக்கிறேன், ரெண்டு ஐபிஓ தான் இது வரைக்கும் இந்த 24ல் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ வர ஐபிஓ மட்டும் எல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, வர எல்லா ஐபிஓ அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஐபிஓவில் வர கம்பெனி எல்லாமே இப்போ நம்ம ஊரில் நடக்கிற எல்லா பிஸ்னஸும் நல்ல பிஸ்னஸ்ன்னு கிடையாது. நம்ம தலையில் ஏமாற்றி சில பிஸ்னஸை நம்மளை பார்ட்னராக சேர்த்து கட்டி விட்டு அவங்க கண்டுக்கிற பிஸ்னஸும் சில பேர் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா இந்த வர கம்பெனியை நல்ல கம்பெனியாக நல்ல ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு பேசிக்கான நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இது ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்றது ஒரு டோட்டலாக பெரிய தியரி சப்ஜெக்ட்டு. பட் ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்களா. இப்போ எப்பயுமே அவங்க பண்ணும்போது செபிக்கு சப்மிட் பண்ணும்போது அவங்களுடைய லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ஐ திங்க்
அந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அவங்க ஐபிஓ அப்ளை பண்ணும்போது ஓப்பன் சோர்ஸில் வந்துடும். ஐபிஓன்னு ஒரு கம்பெனி வரும்பொழுது அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்களா, இது வந்து மொதல் ஸ்டெப்பு. இப்போ ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனியும் வருமா அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்பெனி நிறைய வரும். இப்போ ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா அது ஐபிஓவாக வரும்போது வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டே பண்ணலை. அது ஆனால் கம்பெனி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட்டு 10 years ப்ளஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஐபிஓ வர வரைக்கும் அவங்க வந்து இது இல்லை. ஆனாலும் அந்த கம்பெனி நல்லா லிஸ்ட் ஆச்சு. அதை பற்றி நம்மளுக்கு இப்போ இஷ்யூ இல்லை. பட் ஆனால் அந்த கம்பெனி அட்லீஸ்ட்டு ப்ராஃபிட்டு பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இது சிம்பிள் லாஜிக். செகண்டு வந்து PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுறதுக்கும் அந்த கம்பெனி வைக்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படின்றது ஜஸ்ட்டு PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எவ்வளோ இருக்குது, அதிகமான PE ரேஷியோவில் இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத சிம்பிளாக நான் வந்து இதுதான் ஃபண்டமெண்டல் கிடையாது. இது ஃபண்டமெண்டலில் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காம்படிட்டர். இப்போ அந்த பிஸ்னஸில் ஆல்ரெடி வேறு யாராவது காம்படிட்டர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ டிசம்பரில் RBZ ஜுவல்லரின்னு ஒரு கம்பெனி வந்துச்சு. இப்போ அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே இந்த கோல்டு இந்த மாதிரி ஜுவல்லர் இண்டஸ்ட்ரியில் யார் யார் இருக்காங்கன்னா காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன், கல்யாண் ஜுவல்லரி, தங்கமயில் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அவங்களுடைய இந்த மாதிரி காம்படிட்டரோட பர்ஃபார்மன்ஸை இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, அதாவது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு அது என்ன ரேஞ்சில் விலை விற்கிது, இவங்களும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவங்க என்ன ரேட்டுக்கு அதை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது ஒரு பேசிக்காக இதெல்லாம் பார்த்து இந்த க்ரிட்டீரியாக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த கம்பெனியை நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனாலும் நம்ம பொதுவாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. GMB அப்படின்னா என்னென்னா அதுக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்து நம்ம இதெல்லாம் தேவையில்லை. வெறும் கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 25%, 30%, இல்லை 100% கிரே மார்க்கெட் ப்ரைஸ் நல்லா இருந்தாலுமே அது வந்து நல்லா ஃபண்டமெண்டலே இல்லாத கம்பெனியாக இருந்தாலும் நான் வந்து ஓப்பனிங்கில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை பார்த்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறதும் இருக்குது. ஆனால் அப்படி நீங்கள் வந்து சரியில்லாத கம்பெனியை ஓப்பனிங்காக கிரே மார்க்கெட் ப்ரைஸுக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் பண்ண அன்றைக்கே லாஸோ ப்ராஃபிட்டோ அதோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பொதுவாக வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ நல்லா இல்லாத கம்பெனினா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸில் நைக்கா, கோ கலர்ஸ், பேடிஎம் மாதிரி நம்ம தலையில் கட்டிட்டு போகிறதுக்கும் சில கம்பெனிகள்லாம் லிஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஈவன் தோ LIC கூட ஆக்சுவலி அந்த IPO அமௌண்ட்டே வந்து மீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில கம்பெனிக்கு நம்ம போய் அக்ரெசிவாக வந்து என்ட்ரு ஆகிட்டு அதோட ப்ரைஸ் அதுக்கப்புறமா வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து IPOவில் கூட லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் அந்த கம்பெனியை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லோரும் அக்கௌண்ட் பேன் நம்பர்லேயும் நல்ல கம்பெனியாக வருதான்னு பார்த்துட்டேன். நல்ல கம்பெனியாக வந்துச்சு. ஸோ நான் எல்லாருடைய பேன் நம்பர்லேயும் சேர்த்து அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் ஒரு IPO கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கிடைக்கிற அது நல்ல கம்பெனி அப்படின்ற பட்சத்தில் அன்னைக்கு ஓப்பன் ஆகிற 5000 10,000க்கு ஆசைப்பட்டு அந்த ஷேர்ஸை விற்காதீங்க. நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டல் அனாலிஸ்லாம் பண்ணி நல்ல கம்பெனி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பனிங்கில் டபுள் ஆனாலும் சரி, ட்ரிபிள் ஆனாலும் சரி, இல்லை என்ன இருந்தாலும் அந்த 10% 20% ஒரு 100% ரிட்டர்னுக்காக பார்த்து அதை விற்காதீங்க. அது நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சுதுன்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. 1985 வந்து 10,000 இருந்திருந்தால் நீங்கள் விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ இவ்வளோ ஆயிருக்கும், இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் இவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே இன்ஃபோசிஸும் விப்ரோவும் அன்றைக்கி லிஸ்ட் ஆகும்போது அன்றைக்கி IPOவில் வரும்பொழுது இது இவ்வளோ பெரிய கம்பெனியாக போகும் அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஈவன் தான் அதோட ஓனருக்கே இது இவ்வளோ வளர்ச்சி அடையுன்றது தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி ஃப்யூச்சரில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதோட இன்வெஸ்டர்களுக்கெல்லாம் எல்லாம் இவ்வளோ லாபம் கொடுக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி லிஸ்ட் ஆகிற எந்த கம்பெனியும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக ஃப்யூச்சர் டைட்டன் மாதிரியோ இல்லை ஃப்யூச்சர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரியோ இல்லை ஃப்யூச்சர் இன்ஃபோசிஸ் மாதிரியோ மாறுமா அப்படின்னா நம்ம இப்போ வச்சு அதை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸு நம்ம IPOவில் அலாட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச கம்பெனியை இன்றைக்கி கிடைக்கிற 1000-2000த்துக்காக பார்த்துட்டு விற்காமல் அதை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, ஹோல்டு பண்ணி இயர் ஆன் இயர் அதோட பிஸ்னஸை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு இந்த கம்பெனியே வந்து அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கம்பெனியாக வந்து நம்மளுக்கு அமையும் பொழுது வாழ்வாதாரத்துக்கே இந்த கம்பெனியால் நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஒரு 15-20 ஷேர்ஸில் எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐபிஓவில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே 15,000 10,000 ரூபாய்க்கு தான் அன்றைக்கும் நடந்தது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, 10 rupees ஃபேஸ் வேல்யூவில் வரும். நல்ல கம்பெனி அப்படின்னு போகும்போது ஒரு கட்டத்தில் அதுக்கு போனஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கண்டிப்பாக அது கொண்டு வந்து 1 ரூபாய்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணி 1 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் பீரியட் ஆஃப்க்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது ஈவன் தான் இப்போ நம்ம வச்சிருக்க 15,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் 100 ஷேர்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் ஏதோ நல்லாட்டானா கூட அது ஃப்யூச்சரில் அதோட மல்டிஃபை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல கம்பெனின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதோட எண்ணிக்கை வந்து நீங்கள் வெறும் இப்போ ஐபிஓவில் கிடைக்கிற இதே ஷேர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நம்பர் கூட கொண்டு போய் நிறுத்தலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட வெறும் 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு பெரிய லெவல்லையும் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிகினர்ஸுன்றதை விட எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதோ இல்லை ஒருவேளை இது கம்பெனி வந்து சுமாரான கம்பெனி தான் ஆனால் இப்போ ஏதோ ஒரு டிமாண்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போட்ட காசை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மிச்ச காசுக்கு அந்த ஃப்ரீ ஷேரை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒருவேளை அந்த கம்பெனி ஃப்யூச்சர்லேயே கூட பாசிட்டிவாக டேர்ன் ஆகும்போது அது கூட உங்களை ஃப்யூச்சரில் ப்ராஃபிட்டபுளாக மாற்றி உங்களுக்கு நல்ல நிலையில் கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஐபிஓவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸாக வரவங்களுக்கான சீரீஸாக தான் இதை போட்டிருக்கேன். ஆனாலும் ஏற்கனவே இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா எடுத்தோடனே எஃப்என்டோ பக்கம் போயிட்டு அது இன்றைக்கி நடக்கிற அந்த ஒரு ப்ளஷருக்காக போகாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரு மேலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல கம்பெனினா எல்லாருக்கும் எல்லார் அக்கௌண்ட்லேருந்தே அட்டன் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு லக் இருந்து கிடச்சிதுன்னா நல்ல கம்பெனியாக இருந்தால் ஹோல்டு பண்ணுங்கள். அதை லாங் டைமாக கண்காணிங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.